4 டன் அரிசி சாப்பாடு, 6 டன் காய்கறி, 2 டன் பருப்பு ஆகியவை கொண்டு தேவாலயத்தில் நடந்த பிரம்மாண்ட அசன விருந்து. மலை போல குவிக்கப்பட்ட அரிசி சாப்பாட்டை மண்வெட்டி கொண்டு தோண்டி எடுத்து பரிமாறும் சுவாரஸ்யம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஜனவரி 30ஆம் தேதி தை உத்திர வருஷாபிஷேகம் நடைபெறுகிறது. திருச்செந்தூர் அருகே உள்ள காயாமொழியைச் சேர்ந்த மாற்றுக் கட்சியினர் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் முன்னிலையில் சட்டமன்ற அலுவலகத்தில் வைத்து திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்தனர். 4 டன் அரிசி சாப்பாடு, 6 டன் காய்கறி, 2 டன் பருப்பு ஆகியவை கொண்டு தேவாலயத்தில் நடந்த பிரம்மாண்ட அசன விருந்து. மலை போல குவிக்கப்பட்ட அரிசி சாப்பாட்டை மண்வெட்டி கொண்டு தோண்டி எடுத்து பரிமாறும் சுவாரஸ்யம். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள சிறப்பூர் பரிசுத்த பவுலின் ஆலயத்தில் 167வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகை நடைபெற்றது. இந்த நிகழ்வை முன்னிட்டு பிரம்மாண்டமான முறையில் சமையல் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதன்படி 4 டன் அரிசி, 2 டன் பருப்பு, 6 டன் காய்கறி, 500 கிலோ பட்டாணி கொண்டு பிரம்மாண்டமான முறையில் மிகப்பெரிய அண்டாவில் சமைக்கப்பட்ட இந்த சாப்பாட்டினை அசன பண்டிகைக்கு வந்திருந்த அனைவருக்கும் பந்தியில் பரிமாறப்பட்டது. மேலும் இங்கு சமைக்கப்பட்டிருந்த அரிசி சாப்பாட்டினை மண்வெட்டியை கொண்டு அங்கிருந்து ஆலய நிர்வாகிகள் அள்ளி அதனை பந்திக்கு கொண்டு சென்றனர். அதோடு மட்டுமல்லாது அவர்களின் வீடுகளுக்கும் தாங்கள் கொண்டு வந்திருந்த பாத்திரத்திலும் உணவை சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் வாங்கி சென்றனர். இதில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் நிகழ்வில் பங்கேற்றனர். தம்பி கூட்டத்தை கிடக்க முடியும். அந்த மக்கள் நடந்து வர பாதையில நீங்க பாத்திரத்தை வச்சீங்கன்னா எந்த ஒரு மக்களும் நடந்து வர முடியாது. அந்த செவத்துறை சாப்பா ஒரு வேலை இருக்குங்க. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஜனவரி 30ஆம் தேதி தை உத்திர வருஷாபிஷேகம் நடைபெறுகிறது. இது குறித்து திருக்கோயில் இணை ஆணையர் மு. கார்த்திக் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் மூலவரான சுப்பிரமணியர் தை மாத உத்திர நட்சத்திரத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டார். இதையடுத்து ஆண்டுதோறும் தை மாத உத்திர நட்சத்திரன்று வருஷாபிஷேகம் நடைபெற்று வருகிறது. நிகழாண்டு தை மாத உத்திர வருஷாபிஷேகம் ஜனவரி 30ஆம் தேதி நடைபெறுகிறது. இதையொட்டி அதிகாலை 3 மணிக்கு நடை திறக்கப்பட்டு 3:30 மணிக்கு விஸ்வரூப தரிசனம், 4 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகம், காலை 8 மணிக்கு விமான கும்பாபிஷேகம் நடைபெறும். தொடர்ந்து காலை 10 மணிக்கு உச்சிக்கால அபிஷேகம், மாலை 4 மணிக்கு சாயரட்ச தீபாரதி நடைபெறுகிறது. இரவு மூலவருக்கு அபிஷேகம் நடைபெறாமல் புஷ்பாஞ்சலி நடைபெறுகிறது. இரவு சுவாமி குமரவிடங்க பெருமான், தெய்வானை அம்மன் தனித்தனி தங்கமயில் வாகனத்தில் எழுந்தருளி திருவீதி உலா வருகின்றனர். தை உத்திர வருஷாபிஷேகத்தையொட்டி நடைபெறும் புஷ்பாஞ்சலிக்கு பக்தர்கள் அழகும் மனமும் மிக்க நன்மலர்களை அன்றைய தினம் பிற்பகல் 2 மணிக்கு முன்பு உள்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் வழங்கலாம் என தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் அருகே உள்ள காயாமொழியைச் சேர்ந்த மாற்றுக் கட்சியினர் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் முன்னிலையில் சட்டமன்ற அலுவலகத்தில் வைத்து திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்தனர். நேற்று முன்தினம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் திருச்செந்தூர் ஒன்றிய செயலாளர் ராமச்சந்திரன் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்த நிலையில் இன்று காயாமொழியில் உள்ள அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், நாம் தமிழர் கட்சி உட்பட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த மாற்றுக் கட்சியினர் 15 பேர் திருச்செந்தூர் சட்டமன்ற அலுவலகத்தில் வைத்து அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் முன்னிலையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்தனர். அவர்களுக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் கட்சி துண்டு அணித்து வரவேற்றார். இந்த நிகழ்ச்சியில் திருச்செந்தூர் ஒன்றிய செயலாளர் AP ரமேஷ், நகர செயலாளர் வால் சுடலை, மாவட்ட இளைஞரணி செயலாளர் ராமஜெயம் உட்பட பலர் உடனிருந்தனர். ஆத்தூரில் இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷன் ஃப்ளட் ரிலீஃப் ப்ராஜெக்ட் சார்பில் மழை வெள்ளம் நிவாரணம் வழங்கும் விழா நடைபெற்றது.
தூத்துக்குடி மாவட்டம் வடக்கு ஆத்தூரில் இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷன் ஃப்ளட் ரிலீஃப் ப்ராஜெக்ட் சார்பில் பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு நிவாரண முகாம் நடைபெற்றது. இதில் சுவாமி ஜப்பானந்தா முன்னிலையில் புனித ஜேம்ஸ் சர்ச்சில் வைத்து 1000 குடும்பத்திற்கு உதவி வழங்கப்பட்டது. இதில் 3000 ரூபாய் மதிப்பிலான அரிசி, சர்க்கரை, பருப்பு, ரவை, கோதுமை, உப்பு, சோப்பு, மஞ்சள், மிளகாய், தனியாத்தூள் மற்றும் லுங்கி, சேலை, துண்டு ஆகிய தொகுப்புகள் அடங்கிய பை வழங்கப்பட்டது. இதில் சென்னை மற்றும் ஆறுமுக நேரை சேர்ந்த லயன் சங்கத்தின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் வெள்ள பாதிப்பில் அழிந்த உப்பளங்களை சரி செய்து மீண்டும் உப்பு உற்பத்தி செய்து அதனை வாரும் பணிகளில் உப்பள தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். தூத்துக்குடியில் கடந்த மாதம் 17, 18 ஆகிய தேதிகளில் எதிர்பாராத விதமாக பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பாதிப்புகள் மாவட்டத்தில் ஏற்பட்டது. இதனால் தூத்துக்குடி மாவட்டத்தின் பிரதான தொழிலான உப்பள தொழில், விவசாய தொழில்கள் மிகவும் பாதிப்பு அடைந்து முற்றிலுமாக அழிந்து போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. குறிப்பாக தூத்துக்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மழைக்கு முன்பாக உற்பத்தி செய்து குவித்து வைக்கப்பட்டிருந்த பல கோடி ரூபாய் மதிப்பிலான உப்புகள் அனைத்தும் மழை நீரில் கரைந்து சென்றதால் உப்பள உரிமையாளர்கள் கோடிக்கணக்கான நஷ்டத்தில் இருந்தனர். தற்போது அந்த உப்பளங்கள் சரி செய்து உப்பளத்தில் உப்பு உற்பத்தி மீண்டும் தொடங்கியது. ஸ்ரீவைகுண்டம் கள்ளபிரான் கோவில் தெப்போற்சவம் நடந்தது. 108 வைணவ திவ்ய தலங்களில் ஒன்றானதும் தூத்துக்குடி மாவட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களாக விளங்கும் நவத்திருப்பதி ஸ்தலங்களில் முதலாவது ஸ்தலமாக விளங்குவதும் ஸ்ரீவைகுண்டம் கள்ளபிரான் கோவில். இந்த கோவிலில் தெப்ப உற்சவ விழா வெகு விமரிசையாக நடந்தது. இதற்காக கள்ளபிரான் கோவில் நடை அதிகாலை திறக்கப்பட்டு மூலவர் மற்றும் உற்சவருக்கு சிறப்பு பூஜைகள் நடந்தது. தொடர்ந்து மாலை 6:30 மணிக்கு மேல் கோவிலில் இருந்து ஸ்ரீவைகுண்டம் கள்ளபிரான் சுவாமி, நத்தம் வரகுணமங்கை, எம்இடர் கடிவான் சுவாமி, திருப்புளியங்குடி, காய்ச்சினி வேந்த பெருமாள் ஆகிய மும்மூர்த்திகளும் எழுந்தருளும் நிகழ்ச்சி நடந்தது. தொடர்ந்து தெப்பத்திற்கு 3 உற்சவர்களும் கொண்டு வரப்பட்டனர். அதன் பின்னர் மேலதாளம் முழங்க சிறப்பு தீபாரதனையுடன் சுவாமிகள் 3 முறை தெப்பத்தை வலம் வந்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீவைகுண்டம் பகுதி பக்தர்கள் மட்டுமல்லாமல் வெளியூர்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் கோவிந்தா கோபாலா கோஷம் முழங்க சுவாமிகளை தரிசித்தனர். இரவு கள்ளபிரான் சுவாமிகள் மோகினி வேடத்தில் வலம் வரும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது.